கண்ணே நீராமயமே மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். மட்டுக்கடங்கா மயக்கமெல்லாம் தீர்த்து வழி பட்டோர்க்கும் கல்லோபயன் காண்பான் நீராமயமே மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக காதல் தரும் கண்ணீர் கரை பூரள நின்றவர்க்கு சூது தரும் கண்ணீர் தொலையும் நீராமயமே மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அன்பு பெருக்கை நல்லறிவு பெருக்கை மெய்ஞானமில்லப் பெருக்கை அன்பு பெருக்கை நல்லறிவு பெருக்கை மெய்ஞானமில்லப் பெருக்கை அணையற்ற பேராசை வெள்ளப் பெருக்கை அறிவு ஆகாரவான் பெருக்கை இன்பப் பெருக்கை அருள் பொங்கும் பெருக்கை ஒளி எங்கெங்கும் ஒளி பெருக்கை ஏகப் பெருக்கை அனுபோகப் பெருக்கை நல் இனிய செந்தேன் பெருக்கை தென்பு பெருக்கை வகு டம்பப் பெருக்கை மா திவ்ய மதுரப் பெருக்கை சேரப்பு கட்டிய அடியேன் உம்மை நம்பினேன் சித்தம்பை தாழுதற்கே அன்பு பெருக்கை அடி உள்ள நீர் தென்றொடர வள்ளல ரசூல் வருகவே வளரும் அருள் நிறை குணம் குடிவாழும் என்னிருகன் மணியே முஹியுத்தீனே. لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. اللهم صل على طلعة الذات المطلسم والغيث المطمطم والكمال المكتم
لاهوت الجمال وناسوت الوصال وطلعت الحق هوية إنسان الأزل في نشر من لم يزل من قمد به نواسط الفرق إلى طريق الحق وصل به ومنه عليه وسلم تسليما. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று பிந்தின 10 முதலாம் இரவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 21ஆம் இரவிலே இருக்கின்றோம். கடந்த 2 பத்துக்கள், முந்தின 10 நடுப்பத்து, கடந்த 2 பத்துக்களிலும் 20 நாட்களிலும் நாம் நம்மால் முடிந்த அளவு இபாதத்துகளை செய்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த பிந்தின 10 மிக விசேடமான 10. நாங்கள் இந்த பிந்தின 10ல் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் இபாதத்திலே ஈடுபட வேணும். மௌத்தி எல்லாருக்கும் இருக்கு, எந்த நேரத்திலையும் வரலாம், தயாராயிருந்து கொள்ளணும். لا ترحلن بلا عدة فإن الطريق مخوف مخوف. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், لا ترحلن بلا عدة فإن الطريق مخوف مخوف. நீ ஓர் இடத்திற்கு பயணம் செய்ய போகிறாய். அந்த பயணத்திலே இடையிலே பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன. உனக்கு உன்னை கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய சிங்கம், கரடி, புலி போன்ற அகோரமான மிருகங்கள் இருக்கின்றன உன்னுடைய பயணத்திலே, உன்னுடைய வழியிலே. ஆகையினால் அவற்றையெல்லாம் வென்று அவற்றை கொன்று நீ சலாமத்தாக போய் சேருவதற்காக ஆயுதங்களை கையிலே எடுத்துக்கொள் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியவங்க தான். அது என்ன பயணம்? கபருக்கு போகணும். எந்த ராசாவா இருந்தாலும் கபருக்கு போகத்தான் போகணும், கபன் போடத்தான் போகணும், சந்துக்குள்ள ஏறத்தான் போகணும், களிமா சொல்லி அவரை கொண்டு போகத்தான் போகணும், உரல்ல வச்சு அவரை குளிப்பாட்டத்தான் போகணும். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மன்னர், பெரும் மன்னர். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள், அடுக்கு மாடிகளிலே வாழ்ந்தார்கள். சாப்பாடா சுப்ஹானல்லாஹ், உடுப்பா சுப்ஹானல்லாஹ், பெரும் ஆடம்பரமான அல்லாஹ்வை மறந்த வாழ்வு வாழ்ந்தார்கள். சையதுனா இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மாளிகையின் மாடியிலே உட்கார்ந்து ஜன்னலை திறந்து வெளியே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஜனாசாவை கொண்டு போகிறார்கள். சந்தூக்கில் வைத்து ஒரு ஜனாசாவை மக்கள் தூக்கி எடுத்து சென்று போகிறார்கள். இதை கண்ட இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் பெரும் மன்னராக இருக்கிறேன், பெரும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த ஜனாசாவை போல் என்னையும் தூக்கி செல்வார்கள், நான் மரணிப்பேன், என்னையும் எடுத்து செல்வார்கள். அப்படியானால் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து என்ன பயன், என்ன கிடைக்க போகிறது? அல்லாஹ்விடத்திலே எனக்கு என்ன தரஜா கிடைக்க போகிறது? இது சரி வராது. இந்த துன்யாவை விட வேண்டும், இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை விட வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி நான் போக வேண்டும் என்று
அவரிடத்திலே நினைக்கிறார்கள், மாடியிலே இருந்து கொண்டு நினைக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேர் வழி காட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது போலும் யோசனை பண்ணி முடிவெடுத்தார்கள். நாம் வெளியிலே செல்வோம், காட்டுக்கு செல்வோம், இந்த ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை என்று முடிவெடுத்து எவ்வாறு போவது? மன்னர் அல்லவா, மாளிகையின் வாசலிலே காவல்காரர்கள் இருக்கிறார்கள், எப்படி போவது? விடமாட்டார்களே என்று யோசித்து நடிக்க வேண்டும். நடித்துத்தான் நாங்கள் வெளியே போக வேண்டும், இல்லாது போனால் வெளியே போக வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்து ஒரு யாசகன், ஒரு பிச்சைக்காரனை அடுத்த நாள் வீட்டுக்கு அழைத்தார்கள். அவன் ஏதோ ஒரு உடையிலே அவருடைய மாளிகைக்கு போனான், மன்னருடைய மாளிகைக்கு. அவனை அன்று அங்கு தங்க வைத்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள், எல்லாமே செய்தார்கள். கடைசியில அவனிடம் சொன்னார்கள், நீ இந்த மாளிகையிலே இருந்து கொள், உன்னுடைய உடையை எனக்கு தா, நான் உடுத்துக்கொண்டு வெளியே போகிறேன். காவல்காரர்கள் கண்டால் நீதான் வருகிறாய் என்று அவர்கள் நினைப்பார்கள், நான் வருகிறேன் என்று நினைக்க மாட்டார்கள். ஆகையினால் உன்னுடைய உடையை தா என்று அந்த யாசகனுடைய பிச்சைக்காரனுடைய உடையை உடுத்தார்கள் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவனை வீட்டிலே தங்க வைத்துவிட்டு வெளியேறுகிறார்கள் பிச்சைக்காரனாக. அங்கு வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரனாக, யாசகனாக வெளியே வருகிறார்கள். காவல்காரர்கள் பார்த்தார்கள், பிச்சைக்காரன் வாரான், மகரிபில போல பிச்சைக்காரன் இப்ப வாரான், மன்னரோட தங்கிட்டு வாரான் என்று சரி போ என்று சொன்னார்கள். வெளியேறிவிட்டார்கள் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வெளியேறி காடு மேடுகள் அனைத்திலும் அலைந்து திரிந்து தியானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வழியிலே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று இன்று நாங்கள் அவர்களை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் நாங்க நினைத்து பார்க்க வேண்டும், நாங்க மன்னர்களா? ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களிடத்திலே என்ன இருக்கிறது? 500 கோடி சூப்பு குடிச்சவன் இருக்கான் மன்னர்கள்ல. ஒரு நாளைக்கு 500 கோடி குஞ்சுகளை போட்டு சூப்பு குடிச்ச மன்னர்களும் இருக்கிறார்கள். என்ன ஆடம்பரமான வாழ்க்கை! ஒரு நாளைக்கு 3 ஆடுகளை மிஷினிலே போட்டு அரைத்து சாறு பொழிந்து குடித்த மன்னர்களும் இருக்கிறார்கள். முஸ்லிம் மன்னர்கள் தான், வேற காவிலான மன்னர்கள் இல்ல, முஸ்லிம் மன்னர்கள். யாருதான் என்ன ஆடம்பரத்திலே வாழ்ந்தாலும், எத்தனை மாடியிலே வாழ்ந்தாலும், எப்படித்தான் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் சந்தூக்கிலே ஏறத்தான் வேணும், கவன் உடுக்கத்தான் வேணும், குளிப்பாட்டத்தான் வேணுங்க. அவரை இலந்தையிலே போட்டு சோப்பை போட்டு குளிப்பாட்டித்தான் மாப்பிளையாக்கி அவரை கொண்டு போக வேண்டிய நிலைமை வருகிறது. ஆகையினால நாங்க நினைச்சுக்கொள்ளணும், எந்த நேரமும் ரெடி, அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு போவதற்கு எந்த நேரமும் ரெடி ஆகிக்கணும். ஆயுதத்தில தோக்கில காற்று போட்டு ரெடியா வச்சுக்கணும். பிறகு காற்று போடலாம், பிறகு பில்லை ஏற்றலாம் என்றெல்லாம் யோசிக்கப்படாது. காற்று போட்டு குண்டை போட்டு வில்லையெல்லாம் ஏற்றி ரெடியா வச்சுக்கொள்ளணும். எப்ப வருகிறதோ சிங்கம் அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யணும், அதை சுட்டு பிடிச்சு விட்டு தப்பி போகணும். அதைத்தான் அலி இப்னு அபூ தாலிப் சொல்றாங்க, நீ கபூரு என்ற காட்டுக்கு போக போகிறாய். யார் உதவி செய்வா? கபருக்குள்ள கொண்டு வச்ச பிறகு யார் உதவி செய்வா? கொஞ்சாரி மனைவி ஐயா என்னுடைய கடவுளை என்று கும்பிட்டு கண்ணே மணியை என்று வச்சிருந்த அவளால தான் என்ன செய்ய முடியுமா? முடியாது. வேணுமெண்டா அவ கத்திக்கிட்டு கபர் பட்டுக்கு தான் வருவா, அவளை திரும்பிடுவா.
சரி, கொஞ்சி குலாபி மிக அன்பாக வச்சிருந்தாரே வீட்டுல, அதே மாதிரி மனைவியை வச்சிருந்தாரு இவரு. எத்தனை நாளைக்கு ஜனாசாவை வச்சு தீப்பாரு? 2 நாள் வச்சு தீப்பாரு. 3வது நாள் நாட்டம் அடுக்கும். அடுத்த உடனே கொஞ்சி குலாபி அதெல்லாம் போயிடும். கொண்டு போங்கடா கபருக்கு, நார் இருக்கே இல்லாதன்னு சொல்லுவாள். இவரும் அப்படி சொல்லுவார். இப்படியான ஒரு நிலை எங்களில் ஒவ்வொருவருக்கும் வரும். எந்நேரம் வரும் என்று சொல்லேதா நாங்க ரெடியா இருக்கணும். கபுரன்ற காட்டுக்கு நீ போக போகிறாய். பயங்கரமான மிருகங்கள் இடைவெளியிலே இருக்கின்றன. அவற்றை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போ என்றார்கள். ஆயுதம் என்ன? அமாலே சாலிஹா, நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நாங்க செய்யக்கூடிய வணக்கங்கள். இந்த பிந்தின 10 முதலாவது நாள் எத்தனை பேர் வழிக்கு தொலை வந்திருக்காக பாருங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க. மனுஷனுக்கு மண்டைக்கு ஏறணும். இது பிந்தின 10 முதலாவது இரவு. நாங்க இந்த 10 நாளையாவது கொஞ்சம் பக்குவமாக வணக்கங்கள்ல ஈடுபட்டு செய்ய வேணும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வரணும். எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தின 10 மிக பேணுதலாக கழிப்பார்களாம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காற்றை விட, சூறாவளியை விட நன்மையான காரியங்களில் செய்வதில் வேகமாக நிற்பார்கள். இதா தஹலல் அஷ்ருல் அஹீர், பிந்தின 10 வந்து விடுமையானால் புயல் காற்றை விட, சூறாவளியை விட அமல் செய்கின்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் வேகமாக நிற்பார்களாம். தராவி தொழுகைங்கிறது 20 ரக்காத்து, 8 ரக்காத்து அல்ல. இந்த 20 ரக்காத்தையும் தொழுவதற்கு உண்மையிலேயே சக்தி உள்ளவர்கள் இளைஞர்கள் தான். இன்றைக்கு நாளைக்கு மண்டையை போடக்கூடிய மாதிரி உள்ள ஆட்கள், அதுக்கு சக்தி வராதவர்கள் நிறைய பாருங்க. ராவி தொழுவைக்கு இன்றைக்கு 4 சப்பு நின்றது. 4லையும் 2-3 பேர் தான் இளைஞர்களை நான் பார்த்தேன். மற்ற எல்லாரும் வயோதிபர்கள். ஏன் இந்த இளைஞர்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? மன்னனே திறந்து போட்டு போயிட்டான். நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையை திறந்து போட்டு போயிட்டான். திருச்சியில் அடங்கப்பட்டிருக்காங்களே தமிழ் ஆலம் பாத்ஷா நத்தார் வலியுல்லா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ், ரோம் தேசத்து மன்னர். அவர்களையும் வாருதான் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மிதந்தவர்கள். கடைசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய கல்விலே ஹிதாயத் என்ற நேர்வழி என்ற வித்தை விதைத்தான். உடனே யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய மாளிகையிலிருந்து வெளியாகி காடு மேடுகள் எல்லாம் சுற்றி திரிந்து கடைசியிலே எங்க வந்தார்கள்? திருச்சி டவுனுக்கு வந்தார்கள். தமிழ்நாடுல திருச்சி டவுனுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, மன்னரா இருந்தவங்களவா, மன்னரா இருந்தவர் ஒரு கான்ல படுக்கலாமா, பேமெண்ட்ல படுக்கலாமா, அதுக்கெல்லாம் படுக்கிற தான் வந்திருக்காங்க. உடனே பார்த்தாங்க, மலை ஒன்று தெரிஞ்சிச்சு. ஏறினாங்க மலையில. அங்க அந்த மலையில போய் அல்லாஹ்வுடைய தியானத்திலேயே இருந்தார்கள். அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சாமி இருந்தான், ஒரு ஞானி இருந்தான், இந்து ஞானி. அவன் எப்படி வணக்கம் செய்தான்டா, 6 மாதத்துக்கு ஒரு கதம் கண்ண முடிப்பான். அந்த 6 மாதமும் தியானத்தில் இருப்பான். கண்ணை முழிக்கிற நேரம் பால் கொண்டு போய் கொடுப்பார்கள். இந்த பாலை குடிப்பான். கண்ணை மூடினா அடுத்த 6 மாதத்துக்கு பிறகுதான் கண்ணை முடிப்பான். அப்படி இறைவனை வழிபட்டு இறை தியானத்தில் இருந்த ஒரு சாமி, ஒரு ஞானி, இந்து ஞானி. ஒரு நாள் 6 மாதத்துக்கு பிறகு கண்ணை முழிச்சு பார்த்தான். ஒரு முஸ்லீம் பக்கத்தில் இருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறான்.
திருச்சியை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னர் இந்துவாக இருந்தார். அந்த நேரத்தில் மன்னருக்கு சொல்லி அனுப்பினான், நான் இங்கே தியானத்திலே இருக்கிறேன், ஒரு முஸ்லிம் எனக்கு பக்கத்திலே வந்து தியானத்திலே இருக்கிறான், இந்த முஸ்லிமை வெளியேற்ற வேண்டும் என்று மன்னருக்கு சொல்லி அனுப்பினான். அந்த இந்து ஞானி மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் இந்துவாக இருந்த காரணத்தினால் அவர் செய்தி அனுப்பினார் தபலே ஆலம் பாதுஷா அவர்களுக்கு, நீ வெளியேறு, அந்த இந்து ஞானி அந்த மலையிலே இருக்கட்டும் என்று சொன்னான். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் வெளியேறுகிறேன், பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 4 அடி உன்னுடைய இந்த நாட்டில் நான் ஒரு இடத்துல தங்கியிருந்து வணக்கம் புரிவதற்காக மட்டும் ஒரு 4 அடி தரமாட்டியா? 4 அடி தந்தா எனக்கு போதும், அதில் குந்திக்கு வந்தான். அப்படி என்றால் நான் தாரேன், ஆனா மலையில் இருக்காது, அது அவருடைய இடம், இந்து ஞானியுடைய இடம். உனக்கு 4 அடி வேணுமென்றா நான் தாரேன், எந்த இடம் வேணும் என்று கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த இடம் என்று சொல்றதுக்கு இந்த நாட்டில் தெரியாது, நான் வெளிநாட்டிலிருந்து வந்தால் அது வரைக்கும் அவனுக்கு மன்னருக்கு இவர் மன்னராக இருந்த செய்தி தெரியாது. யாரோ ஒரு பிச்சைக்காரன் அப்படித்தான் அவன் நினைக்கலாம். ஆகையினால நான் ஒன்று செய்யறேன்னு சொன்னாங்க தபலே ஆலம் பாதுஷா. என்ன? என்னுடைய கையில் இருக்கக்கூடிய தஸ்பீஹ எடுத்து இப்படி சுத்தி போட்டு இறைவன், இந்த தஸ்பீஹ் எங்க போய் விழுகுதோ அந்த இடத்தை தருவியா? அவன் என்ன இவர் இப்படி சுத்தி போட்டு எறிஞ்சா எங்க மலைக்கு கீழே கொண்டு போய் விழும். மலைக்கு கீழே காடுதான் இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்ப காட்டுல ஒரு 4 அடி இல்லை 40 அடியாவது கொடுப்போம் என்ற முடிவுல தான் அவன் சரி என்று சொன்னான். உடனே தபலே ஆலம் பாதுஷா கையில் தஸ்பீஹ் எடுத்து இப்படி சுத்தி போட்டு விட்டாங்க. அப்படி ஒரு விடுவே உண்டு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குதிரத்தில் இடி முழக்கத்தோடு போனது தஸ்பீஹ், இடி முழக்கத்தோடு போனது. எங்க போயிச்சு தெரியுமா? இன்றும் நீங்க பார்க்கலாம், இது பொய் இல்லை. கராமத்தை எதிர்க்கிறவர்கள் போய் பார்த்து வரணும். அதை அவுலியாக்களுக்கு அற்புதம் இருக்குங்கிறத எதிர்ப்பார்களே, இவங்க என்ன செய்யணும்? பார்த்து வரணும். நான் பல தடவை போய் பார்த்திருக்கிறேன். பார்த்ததுனால, கண்ணால பார்த்ததுனால சொல்றேன். நான் உங்கள் மத்தியிலே உங்களுடைய கல்வில பதியமானும் அவுலியாக்கள் மீது மஹப்பத்து வர வேண்டும். அவர்களை போல நாங்கள் இபாதத்து செய்ய வேணும். சும்மா தொப்பியை போட்டு விட்டு தாடியை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா வேலை இல்லை. இபாதத்து செய்யணும். இபாதத்தில் 2 வகையான இபாதத், வெளிரங்கமான இபாதத், உள்ரங்கமான இபாதத், 2 செய்யணும். நாங்க ஷரியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். என்னதான் ஞானம் பேசினாலும் சரி, ஷரியத்து தவற விடக்கூடாது. நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவ்வளத்தை 100கணக்கான ஆக்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் தாடி வச்சிருக்கிறீங்க? ஒரு சிலர் தான். ஏன் வைக்கல நீங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்களா இல்லையா? ஈமான் கொண்ட ஆக்கள் தான். ஈமான் லெவல் இல்லையே. ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்களே, ஏன் வைக்காம இருக்கிறீங்க? இங்க அப்ப இதெல்லாம் அப்ப நான் இதை சொல்றேன். தபலே ஆலம் பாதுஷா அவங்க இறங்கி விட்டாங்க. அது பறந்துகிட்டு வந்து திருச்சி டவுன், இப்ப தான் திருச்சி டவுன்ல இருக்கின்ற ஆகப்பெரிய இந்து கோயிலுக்குள்ள போச்சு. சுப்ஹானல்லாஹ், இது கராமத், இதுதான் கராமத். தஸ்பீஹ மலையிலிருந்து எறிந்தா அது கீழானவன் தொடணும். அப்ப இது கராமத்தில் நடக்கிறதே இல்லை. பாருங்க, மனிதன் போறா போல போய் ஆக பெரிய சில இட காலத்திலே இருந்துச்சு தஸ்பீஹ மணி. அரசன் ஏற்கனவே எக்ரிமெண்ட் எழுதிட்டான் தபலே ஆலம் பாதுஷாவோட. நீ தஸ்பீஹ எறி, எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தை நான் தருவேன், எழுதி தருவேன் என்று எக்ரிமெண்ட் பண்ணிட்டான், ஒப்பந்தம் செய்து கொண்டான். அரசனுடைய ஒப்பந்தத்துக்கும் ஆண்டியுடைய ஒப்பந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டி ஒப்பந்தம் செய்தா மாறுவான், அரசன் மாற மாட்டான். இது பெரிய சாமி சிலையுடைய களத்தில் இருந்த உடனே
ஒன்றும் செய்யலாத சூழல்ல அப்படியே அந்த கோயிலை எழுதி கொடுத்துட்டான் அந்த வலியாதம் பாத்ஷாவும். இன்று நீங்க போய் பாருங்க, திருச்சி டவுன்ல அந்த பெரிய விசாலமான ஒரு இடம், வாங்குறதா இருந்தாலும் காசு கொடுக்கிறதா இருந்தாலும் எத்தனையோ கோடான கோடி கோடிகளுக்கு வரும். அப்படியான ஒரு இடம் அப்படியே எழுதி கொடுத்தான். போனாங்க உள்ளுக்கு தவலியாதம் பாதுஷா, கோடாலி ஒன்று எடுங்கன்னாங்க, கொடுத்தாங்க ஆக்கள். கோடாலியால் இந்த பெரிய சாமியில கழுத்திலிருந்து தலைப்பக்கத்தை அடிச்சு உடைச்சு விட்டாங்க. மற்றையெல்லாம் இருக்கு, மற்றையெல்லாம் இருக்குன்னா இப்பயும் இருக்கு, போய் பாருங்க. இப்போதும் இருக்கிறது. தலை கழுத்திலிருந்து தலைப்பக்கம் இல்லை, அதை உடைச்சு போட்டாங்க. சின்ன சின்ன குட்டி சாமிகள்லாம் இருந்துச்சு, அது எல்லா தலையும் உடைச்சாங்க. சரியா? ஆனா அங்க என்ன செஞ்சிருந்தான், சில கோயில்ல இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த கல்லில வெட்டி இடிப்பான் சிலைகளை, கல்லில பொறிச்சு வெட்டி இடிப்பாங்க. அதை ஒண்ணும் செய்யாது, அது இப்ப இருக்குதான். இப்ப நீங்க போய் பாருங்க, தர்கா தான், வழிவாசல் தான், அந்த சின்ன சின்ன சிலை இப்பவும் இருக்கு. அங்க தவலியாலம் பாத்ஷா இருக்காங்க, எந்த தியானத்தில் இருக்காங்க. தியானத்தில் இருந்தா சுப்ஹானல்லாஹ் ஷனமா ஷரீர் அவங்களிடத்துல பயத்தெடுக்கிறதும், அவங்களிடத்துல அருள் பெறுகிறதும், அவங்களுடைய பரக்கத்தை பெறுகிறதும், இப்படியாக இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான கராமத்துகளை காட்டினாங்க. கிளி ஒன்று வளர்த்தாங்க, பச்சை கிளி, 30 ஜிசுவும் பச்சை கிளி. சுப்ஹானல்லாஹ், செருப்பால் அடிக்கணும். எங்களுக்கு நாங்க மௌலவியா இருந்து இவ்வளவு வயசுல இருந்து ஆபீஸுக்கு பண்ணல. அந்த பச்சை கிளி அக்கல் இல்லாத கிளி பண்ணிட்டு அதையும் ஒரு நாள் அது செத்து போச்சு, அடக்கியிருக்காங்க, பக்கத்தில் அடக்கியிருக்காங்க. இப்பவும் அந்த கபரு இருக்கிறது. இப்படி அவுலியாக்களுடைய வரலாறு பாருங்க. ஹாஜா நாயகம் ஒரு கோயிலை கைப்பற்றிருக்காங்க, அஜ்மீருக்கு போனாக்களுக்கு தெரியும், இப்பவும் இருக்கு. காஜா நாயகம் கோயில் ஒன்றை கைப்பற்றி சிலையெல்லாம் உடைச்சாங்க. உடைச்சி சிலையெல்லாம் இப்பவும் போட்டிருக்காங்க ரூம்ல, கம்பி வேலி அடிச்சு பூட்டு போட்டிருக்கீங்க, நாம பார்க்கலாம் போய். ஆனா அந்த பொறிக்கப்பட்ட கல்லிலே பொறிக்கப்பட்ட சிலைகளை ஒன்றும் செய்யறாது. அப்படி என்ன, அந்த கல்லைத்தான் எடுக்கணும், அது பெரும் பெரும் தூண். இப்பவும் அப்படியே இருக்கிறது அந்த சிலைகள். அண்ணா பள்ளி வாசலாக பாதிக்கப்படுகிறோம். இப்படி இந்த துன்யாவுடைய வெறுப்பு மனுஷனுக்கு என்ன செய்யணும், வரணும். நீங்க துன்யாவில் இருக்கிறீங்க, துன்யா வேணும். எங்க இருக்கிறீங்க? துன்யாவில் இருப்பதனால் துன்யா வேணும். நீங்க எப்படி இருந்து கொள்ளுங்க, தாமரையில் தண்ணீர் போல் இருந்து கொள்ளுங்கள். தாமரையிலே எடுங்க, தண்ணி ஒரு சொட்டு அதில் ஊற்றி விடுங்க, என்ன செய்யும் அது? அங்கும் எங்கும் ஓடித்தான் தெரியுமே தவிர ஒரு இடத்தை புடிச்சு நிக்காது. அதே போல இந்த துன்யா என்ற தாமரை இலையில நீங்க எல்லாம் தண்ணீர்கள் ஒட்டாதங்க, ஒட்டி இருக்காம சும்மா வந்துட்டனே அதுக்காக சும்மா ஓடிட்டு திரிங்க, ஒட்டிக்க வேணாம், பற்றிக்கப்படாது துன்யாவுடைய பற்று. அப்படி வாழும். எதுக்காக வேண்டி சொன்னேன், இந்த 21வது நாள் பிந்தின 10 இந்த பள்ளி நிறைஞ்சிருக்கணும். சனம் இளைஞர்களும் முதியவர்களும் வந்திருக்க வேணும். இளைஞர்களை காணல, அதுவும் பயானுக்கு வராங்க, நல்லதுதான். பயான் கேட்கத்தான் வேணும், இந்த இபாதத்தையும் செய்யணும். பயானம் மட்டும் கேட்டு ஞானத்தில் போய் அல்லாஹ் போய் அடைய முடியாது. இபாதத்தை செய்யணும், நல்லா தொழுங்க. ஏன் தொழாம இருக்கிறீங்க? ஒரு வேலையா இப்ப இன்னைக்கு பார்த்துக்கிட்டு நம்ம செய்வானாக்க முடிச்சு, அது நடக்காது. ஒவ்வொரு தொழுகைக்கும் கேள்வி. அல்லாஹ் தஆலா செய்த ஞாமத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி. கேட்டுத்தான் ஆகுமா? பாம்பு கொத்திட்டாங்க ஆகும், கஷ்டப்படத்தான் போனோம். அதை கொஞ்சம் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு யோசிச்சுக்கணும். நாங்க யோசிச்சுட்டு மவுத்தார்ந்து போறோம், ஒன்றும் செய்யலாம்.
அதனால நாம ஒழுங்கா நடந்து கொள்வோம், தொழுவோம், நல்ல அமல்களை செய்வோம் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய மனதிலையும் பெற வேணும் சகோதரர்களே. அடுத்ததாக இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்னாங்க. ஸல்லூ, நீங்கள் தொழுங்கள். யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னது எங்களுக்கும் சொன்னதுதான். அவருடைய உம்மத்துக்கள் கியாம நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய உம்மத்துக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸல்லூ, நீங்கள் தொழுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நான் தொழுத மாதிரி தொழுங்கள். சுருக்கமா சொல்வதாயிருந்தா, நான் தொழுத மாதிரி தொழுங்க. நான் தொழுதத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்களோ அதே மாதிரி தொழுங்க என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வாறு தொழுவார்கள் என்கிறத பார்த்தது யாரு? சஹாபாக்கள் தான். நாங்க பார்க்கல. எங்களுக்கு சொன்னது ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் தொழுவார்கள் என்று எங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? சஹாபாக்கள் தான். ஹதீஸ்ல வருது. வேறு நாங்க காத்தாங்குடியில் இருக்கிறார்களோ, வேறாவுள்ள இருக்கிறார்களோ, லண்டன்ல இருக்கிறார்களோ, நாங்க போய் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து அவங்க தொழுதத்தை நேரில் பார்த்தாங்களா? இல்லையே. இவ்வாறு தான் அவங்க தொழுதாங்க என்று சொல்லி தந்தது யாரு? சஹாபாக்கள். நேரில் பார்த்தவங்க சொல்லி தந்தாங்க. உங்களுக்கு சஹாபாக்களை திட்டுறான். சஹாபாக்களுக்கு பேல் இல்லையங்க. சஹாபாக்கள் நல்ல இஸ்லாத்தை புரியல என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு போச்சு நிலைமை? அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு நாளைக்கு இறங்கிச்சா அது இறங்குவையாத்தான் இருக்கும். பொறுமையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பொறுமையாளன், சபூர். அதே நேரத்தில் ஜப்பார், கஹார், முன்தகி, கடுமையான கோபக்காரன். இன்னல்லாஹ லஅக்யரு, அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். கொண்டு போட்டுருவான், வேலையை முடிச்சுட்டுருவான், கிழிச்சிறஞ்சிடுவான். கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். கட்டுப்பட்டு நடக்கலையா இத்தக்கத்தில் அப்படியே விட்டு வச்சு தீப்பான். பஸ்ஸினா செய்யறவன் செஞ்சு தான் கிடக்கான். ஒன்று நடக்கலையே அதுல இருந்து அவன் செய்யறான். அல்லாஹ் இரக்கத்தில் இருக்கான். ஒரு நாளைக்கு கோபம் வந்தா பரப்பரவன். அதே மாதிரி களவு செய்யறவன், அதே மாதிரி அநியாயம் செய்யறவன், அதே மாதிரி வட்டி கொடுக்கிறவன், இப்படி எத்தனை பேர் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு மன்னிச்சு வருகிறான். ஒரு நாள் ரோஷம் கடுமையானா வெடி போட்டுருவான். பொஞ்சாதிக்காள் நம்முடைய சொல்லுக்கு முழுக்க கட்டுப்பாடு நடப்பாளா? இல்லை. கட்டுப்பட்டு நடப்பாள், கட்டுப்படாமலும் நடப்பாள் தான். சரி, சின்ன சின்ன குத்தங்கள் வந்தா நாங்க வேணுமெண்டா என்னடி அது சொல்ல சொல்லுங்க கமரிக்காய் கண்டு போட்டு ஏசி போட்டு போவோம், மன்னிச்சுக்குவோம். சரி, என்னமோ செய்யறாள், பரவாயில்ல என்று போவோம். ஒரு நாள் நீங்க வாருங்க, வீட்டு கதவு, ரூம் கதவு பூட்டி கிடக்கு. தட்டி நீங்க துறக்கல்ல, அடிச்சு விட்டீங்க, கதவு பறந்துச்சு. அங்க போனா பொண்டாட்டியோட யாரோ ஒருத்தம் படுக்கம் காட்டில்ல. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க நீங்க சொல்லுங்க பாப்பா. உங்கள்கிட்ட கேட்கிறாடா, பெரியா கிட்ட கேட்க, கல்யாணம் முடிச்சாங்க கேட்க, என்ன செய்வீங்க? ஏசி போட்டு வருவீங்களாங்க. ஏசி போட்டு வாரவன் அவன் ஜோஷம் இல்லாதவன். என்ன செய்யணும்? பால் எடுத்து பட்டியே போடுறோம். இல்ல நமக்கு தெரிஞ்ச வாசை. அட மனைவி என்ற இவன் மகர, இவன் மகர்ல இன்னத்தை ஆட்சி செய்யறான்டா, இவன் நாட்டில் இன்னத்தை ஆட்சி செய்யறான்டா. தாங்க முடியுமா? முடியாது. கிழிப்பான். அதனால அல்லாஹ் சொன்னான், கதீர் குதிசீது அல் அவமத்து ரிதாயி,
والكبرياء ردائي والعظمة إزاري ومن نازعني فيهما ألقيته في النار قصمته بالنار ولا أبالي. எப்படி சொல்றாங்க? வலுப்பம், கண்ணியம், பெருமை என்பதெல்லாம் எனக்குரியது, உங்கள யாருக்கும் உரியதில்லை. உங்கள யாருக்கும் உரியதில்லை. வலுப்பம்ங்கிறது, பெருமைங்கிறது, கண்ணியம்ங்கிறது, மகத்துவம்ங்கிறது எனக்கு எந்த சாமான்? என்னுடைய உடுப்பு. அது அல்லாஹ் சொல்றான், எந்த உடுப்பு? எந்த உடுப்பை நீ போட்டியண்டா என்னால பார்த்திருக்க முடியாது. கசந்து பின்னார், நரகத்தில் தூக்கி உறைவன். உபாலி, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனை டோன்ட் கேர்ண்டா சொல்றதுக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர் என்று சொல்றான் அல்லாஹ். நான் எந்த அடிமை நரகத்தில் எறியறேன் என்று போட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ டோன்ட் கேர், எறிஞ்சே போட்டுருவேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஹதீஸ் குத்ஸில சொல்றாங்க. நான் கொஞ்சம் பயப்படணுமா இல்லையா? நான் பெருமைக்கு சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்றோம், அவ்வளவுதான். உண்மையை சொல்லணும், நீங்க ஏன் விளங்கி கொள்ளணும். ஒரு நாள் இந்த ரோட்டால ஒரு ஆள் போனாரு, நான் முன்னுக்கு நிக்க, சாரம் உடுத்திருந்தாரு. அது கரண்டி காலுக்கும் கீழே போய் அதுக்கு அங்காலையும் கீழே போகுது. நடக்க இயலாம இழுத்து இழுத்து போறான். ஏன் இவன் இப்படி போறான் என்று பிறகு நான் பார்த்தேன், இவர் இப்படித்தான் போறாரு. அப்ப இவன் வழக்கமா என்ன மாதிரி என்று பிறகு கற்பனை பண்ணி பார்த்தா இந்த ரவுட்டால போராள் தான் அவர். எனக்கு வழங்கி இவர் பெருமையில போறாருதான், பெருமையில போறாரு. அந்நேரம் கொஞ்சம் பணம் இருந்துச்சு, பணம் வந்த தானாக பெருமை உண்டாகும். என்ன செஞ்சாரு? பெருமையில அவர் போறாரு. நான் சொன்னேன் அவருடைய ரெண்ட பிள்ளைகிட்ட, இவன் ரொம்ப கிட்டத்துல மௌத்தா போய் தருவான்டா. என் அல்லாஹ்வுத்தால இப்படி சொல்லிருக்கான், பெருமைங்கிறது என்னுடைய உடல், அது இன்னொருவன் கொடுத்தா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. இப்ப இவன் பெருமையில போறான், மண்டையை போடுவான் மிச்சம் கிட்டத்துல பாருங்கன்னு சொன்னேன். ஒரு சில நாட்கள்ல மௌத்தாவே வைத்தான். பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலாவுக்கு சில நேரம் என்ன செய்யலாம் போயிடும், தாங்கலாம் போயிடும். உடனே என்ன செய்வான்? வேலையை முடிச்சு விட்டுருவான். நாங்க கடையில ஒரு சம்பளத்துக்கு ஒத்தனை வச்சிருக்கோம். சரி, அங்கிருந்து எங்கட பொஞ்சாதிய பிள்ளைகளை எடுத்துங்களேன், எத்தனையோ குத்தங்களை, சின்ன சின்ன குத்தங்களை செய்வாங்க. அதுக்கெல்லாம் நாங்க அடிக்கிறையும் ஏசலையும் இப்படியா கிடக்கும். அல்லாஹ்வுக்கு நாங்க எழுமினத்திலிருந்து படுக்கிற வரைக்கும் எத்தனை குத்தம் செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாவம். நீங்க யாரும் சொல்லலாம், நான் பொய் சொல்றேன்ல மௌலவி, நான் களவெடுக்கிறல்ல மௌலவி, நான் தினா செய்யறல்ல மௌலவி, இந்த பாவம் செய்யறல மௌலவி, எல்லா தொழுகையும் தொழுகிறா, பாரதம் போறதான். அப்படியான ஒருவன் அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய மாட்டான் என்று சொல்லலாது. ஏன் தெரியுமா? இவற்றை விட ஆகப்பெரிய பாவம் நீ ஒரு ஆள் இருக்கிறாய் என்று நினைக்கின்றாய, அதுதான். فقلت وما ذنبي فقالت مجيبة وجودك ذنب لا يقاس به ذنب. அதாவது وقلت وما ذنبي, ஒரு ஆள் கேட்டாராம், சொன்னாராம், நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன் இந்த வாழ்க்கையில, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன் என்று கேட்டாராம். உண்மையில அவர் பாவம் செய்யல, ஒரு மக்ரூவும் செய்யல, ஒரு பீடிய கூட குடிக்கல, ஒரு சிகரெட்டை கூட குடிக்கல, சின்ன பாவம் செய்யல, பெரிய பாவமும் செய்யல. அப்படியான ஒரு தங்கமான மனுஷன். அவர் சொன்னாராம், என் பாவம் என்னன்னு கேட்டாராம். காலத்து முஜீபத்துன், அவருக்கு ஒரு பதில் வந்துச்சான், ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சான். நீ பாவம் செய்யல, நீ நினைக்கிற பாவத்தை நீ செய்யல. அல்லாஹ் பாவம் என்று எதை சொல்கிறானோ அதை செஞ்சிருக்காய். நீ அல்லாஹ்வுக்கு வேறானவன் என்று
உன்னை தனியான புஜூதென்று நீ ஒரு ஆள் இருக்கிறதாக நீ நினைத்தாயே, அது பாவம். அதுக்கு நிகரான பாவம் எதுவும் இல்லை. வெறும் தொழுதும் பேலல்ல, தஸ்பீ உருட்டியும் பேலல்ல, தாடி வச்சியும் பேலல்ல, தலப்பா கட்டியும் பேலல்ல, கால் வீங்கிற வரைக்கும் நின்று தொழுதும் பேலல்ல. ஏன்? அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. செய்வருமா? அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. ஈமான் என்ற அத்திவாரம் அழிஞ்சே போகுது. எந்த அடிப்படையும் இல்லை. கட்டிடத்தை மட்டும் எப்படி எழுப்புற? ஈமான் இல்லைங்க. அல்லாஹ் பத்தி அறிவு இல்லை, அல்லாஹ் பத்தி ஞானம் இல்லை. சொல்லுறாரு, நோம்பு பிடிக்காரு, ஜகாத்து கொடுக்காரு, ஹஜ்ஜி செய்யறாரு, தாடி வைக்காரு, தலப்பா கட்டுறாரு, நல்லா அடிக்காரு, வேலை இல்லை. ஏன்? அத்திவாரம் சரியா இருந்தா தான் கட்டிடத்தை எழுப்புறான். ஆகையினால நாங்க என்ன செய்யணும்? எங்களோட அத்திவாரத்தை சரியா பண்ணிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னென்று, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவேனோ அவ்வாறு நீங்க சொல்லுங்க. எங்க கண்டதானே, கண்ட மாதிரி நீங்க சொல்லுங்க. அப்ப சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இன்னைக்கு சஹாபாக்கள் சொன்னதை நாங்க நம்பணுமா இல்லையா? நாங்க நம்பணும். அந்த சஹாபி சரியில்லை, இந்த சஹாபி சரியில்லை, அவரு பிழை, இவர் பிழை என்று சஹாபாக்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளினா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றேன்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இவ்வாறுதான் இருந்தது என்று எங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் நேரில் பார்த்தாங்க, சொல்லி தந்தாங்க. எதுக்கு வாரணும்டா? நாங்க சொல்லுறோம், ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்வாங்க, அது சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லி தரணும். சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினாங்களா இல்லையா? தக்பீர் கட்டினாங்க. எங்க நெஞ்சுக்கு மேல கட்டினாங்களா, கழுத்தை தொண்டை கொழிய பிடிச்சி இறுக்கினாங்களா, அல்லது பழமையாக ஷாயி மதஹ்பில் நாங்க கட்டுற மாதிரி கட்டினாங்களா? எல்லாம் கட்டினாங்க. தொண்டை கொழிய பிடிச்சி இருக்கல, நெஞ்சுக்கு மேல இப்படி கட்டவும் இல்லை. இப்ப நாங்க கட்டுறமே ஷாயி மதஹ்பில் அப்படி கட்டினாங்க. சரி, ஷாஃபி மதஹ்பில் நாங்க அவ்வாறு கட்டுறோம். எவ்வாறு கட்டுறோம் தம்பி? தொழுகையில ஷாஃபி மதஹ்பில் எவ்வாறு கட்டுறோம்? நேற்றிரவு அதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி கட்டுறோம். சரி, அப்புறம் ரசூலுல்லாஹ் அவ்வாறு கட்டி இருந்தால் தானே ஷாஃபி மதஹ்பில் அப்படி சட்டம் வந்திருக்கும். இப்ப சஹாபாக்கள் சொல்லி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வாறு கட்டியிருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுகளை எல்லாம் எடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மதுஹபில் இருக்கிறார்கள் எல்லாரும் இவ்வாறு தான் தக்பீர் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால செய்யலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் அவ்வாறு கட்டி இருக்காமல் இருந்தா சஹாபாக்கள் சொல்லி இருப்பாங்களா? சாமி மாமலை சொல்லி இருப்பாங்களா? இல்லை, அவ்வாறு கட்டியிருக்காங்க என்று எங்களுக்கு விளங்குது. அதாவது இன்றைக்கு ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் எவ்வாறு தக்பீர் கட்டுகிறார்களோ அவ்வாறு ரசூலுல்லாஹ் கட்டினார்கள் என்பது உண்மைதான். அதுல மாற்றம் இல்லை. சரி, அடுத்த இடத்துக்கு வாங்க. ஹனஃபி மதுஹபில் எப்படி தக்பீர் கட்டுறது? தொப்புளுக்கு கீழே கட்டும். இந்த பாய்மார பாருங்க, ஹனஃபிக்காராக்களை பாருங்க, எப்படி கட்டுவாங்க, எப்படி கட்டிட்டு இருப்பாங்க. இது ஹனஃபி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹபில் சொன்ன சட்டம். இந்த சட்டத்துக்கு ஆதாரம் என்ன? சஹாபாக்கள் சொன்னதுதான். சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இவ்வாறு கட்டிக்கொண்டு நின்றார்கள், தொப்புளுக்கு கீழே கட்டிக்கொண்டு நின்றார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன தகவல்களை வைத்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வாறு கட்ட வேண்டும் என்று அவருடைய மதுஹபிலே சட்டமாக்கினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவ்வாறு கட்டாவிட்டா சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்களா? சொல்லிக்க மாட்டாங்க. இமாம் ஹனஃபி அவங்க அதை சட்டமா எடுத்திருப்பாங்களா? எடுத்திருக்க மாட்டாங்க. இதுல இருந்து என்ன வழங்குது? ரசூலுல்லாஹ் அவர்கள் தொப்புளுக்கு கீழேயும் கையை கட்டி நின்று தொழுதிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு விளங்குறது. கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் போங்க. அடுத்த மதுஹப் என்ன?
மாலிக், ஹம்பல் மதுஹப். இந்த மதுஹப்ல இது கட்டுறதில்லை, கீழே ஓடுறான். இப்படி ரெண்டு தொழுறான். அல்லாஹ் அக்பர்னு சொல்றான். நீ இதெல்லாம் வச்சு அல்லாஹு அக்பர் கையை சத்தி இப்படி அந்த வேலை இல்லை. அல்லாஹ் அக்பர் வாயரை சொல்ற பட் ரெண்டுக்கு வரேன், ரெண்டுகிட்டு ஒருத்தர் வாத்தியா உத வேண்டியதுதான். இது எந்த மதுஹப்ல? ஹம்பலி, மாலிகி மதுஹப்கள்ல இருக்கு. சரி, இந்த 4 மதுஹப்லையும் எந்த மதுஹப்ல சொல்லப்பட்டது சரி? 4ம் சரி. 4ம் சரி என்று நீங்க சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விதமாகவும் நின்று தொழுவதா? 4 விதமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்கள். என்னடப்பாது, ஒரு சிஸ்டம் இல்லையா? ஒரு சிஸ்டம் வேணுமே. தொழுகையோ மற்ற விஷயங்களோ ஒரு சிஸ்டம் வேணும் அல்லவா? ஒரு நேரம் தக்பீர் இஞ்ச கட்டுற, இன்னொரு நேரம் தொழுது கட்டுற, இன்னொரு நேரம் கையை விட்டு போட்டு நிக்கிறேன்டா. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிஸ்டம் படி தொழலையா? ஏன் இவ்வாறு செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன அருமையான விளக்கத்தை சொல்றாடா தம்பி, நீ சுவர்க்கத்துக்கே வைத்திருவாடா. காருங்க அவன் சொல்ற விளக்கத்தை. அவர்களுக்கு கிடைத்த காட்சிக்கேற்ப கை கட்டினார்கள், கை கட்டாமல் நின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுறது நாங்கள் சொல்றது போல இல்லை. நாங்கள் சொல்றது கை கட்டினம் எல்லாம் கொண்டாட்டிட எண்ணம், பிள்ளைகள் எண்ணம், பேங்குட எண்ணம், கடல் எண்ணம், வயல் எண்ணம், காணித எண்ணம், பூமித எண்ணம், இப்படி எத்தனையோ எண்ணங்கள்லாம் வந்து குமிஞ்சு கிடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையில் ஒரு நொடி நேரமாவது துன்யாவுடைய ஹால் பால் கிடையவே கிடையாது. ஹக்குடைய காட்சியை பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுதுகிட்டு இருந்தாங்க, ஜமாத் நடத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகின்ற தொழுகை நடத்தி கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி முன்னுக்கு வச்சு போனாங்க. இப்ப தொழுகையில் நின்றுட்டு தொழுதானே, ஒரு அடி கால ஒரு அடிய முன்னுக்கு வச்சு போய் நின்றாங்க. தொழுகையில நடக்குது இது. அப்போ சஹாபாக்கள் பின்னால நின்றாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியாவிட்டாலும் ஒரு சிலராவது அதை கண்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அடி முன்னுக்கு வச்சு போய் நின்றுகிட்டு சொல்கிறார்களே, வளமை ஏற்பாடு செய்வதில்லையே, ஏன் செய்கிறார்கள் என்று சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி கல்வில எழும்புது. கேட்கலாம் மந்திரம் தொழுகையே, தொழுகை முடிஞ்சு அந்த கேள்வியை திடீரென்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கவே மாட்டாங்க. காரணம் வேண்டாம், வகிவார் அவங்களுக்கு. திடீரென்று வகி வந்தா அந்த வகிக்கேற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் நடந்து கொள்வாங்களே, அதனால அவங்க கேட்கறதில்ல, ஒரு ஆறுதலா தான் கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. சரி, தொழுவ முடிஞ்சு கேட்போம்ட்டு அவங்க சொல்றதேன்னா, தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் முன்னால் ஒரு அடி வைத்து போன பெருமானார் பின்னால ஒரு அடி வைத்து வந்து நின்று தொழுகிறார்கள். இதுக்கிடையில் ஒரு வேலையும் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். முன்னால யாராவது ஒரு பொருளை கொடுத்தா ஒருவனுக்கிட்ட அதை வாங்கறதுக்கு கையை நிட்டுற மாதிரி ஒரு பாவனையும் செஞ்சாங்க. என்னடா இது, முன்னுக்கு ஒரு அடி வச்சு போனாங்க ஒரு விஷயம், பின்னால் ஒரு அடி வச்சு வந்து சொல்லுவாங்க இன்னொரு விஷயம். கையால ஏதோ ஒன்றை வாங்குவது போல எடுப்பது போல பாவனை செய்தார்களே, இது ஒரு விஷயம். 3 விஷயத்துக்கும் விளக்கம் கேட்க போறாங்க. தொழுது முடிஞ்ச உடனே கேட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு இந்த சுவரில், அவங்க தொழுத ஒரு சுவரை முன்னோக்கி தான் தொழுதுட்டு இருந்தாங்க. நாங்க சுவரை முன்னோக்கி தொழுவா, சுவரையா தொழுகிறோம், சுவரையா வணங்குறோம். இப்ப கபருக்கு முன்னால கையை கட்டிட்டு போய் நின்றா கபரை வணங்குறாங்க என்று சொல்றான் இவன் பேய். கபருக்கு முன்னால கையை கட்டிட்டு நின்றா பாத்தியா சொல்றது ஓதுறோம், ஓதுறோம், கபரை வணங்குகிறான் என்று சொல்றாங்க. அப்ப சிவருக்கு முன்னால கையை கட்டிட்டா சிவரை வணங்குறதா தான் நான் சொல்றேன். இப்ப தூணுக்கு முன்னால கையை கட்டி தூணுக்கு முன்னால சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்க தூணுக்கு முன்னால சொல்றீங்களா இல்லையா? அப்ப தூணை வணங்குறீங்க நான் சொல்றேன். மனிதர்களுக்கு பின்னால ஒரு சப்பு, அடுத்த சப்பு, அடுத்த சப்பு, அடுத்த சப்பு. இப்ப முந்திரி சப்புக்கு பின்னால நிக்கிறார்கள், அந்த சப்பை முன்னோக்கி தான் சொல்றாங்க.
அப்ப ரெண்டாவது சபையில நிக்கிறவங்க முதலாவது சபையில நிக்கிற மனிதர்களை வணங்குறாங்க என்றா சொல்றேன். முதலாவது சபையில நிக்கிறவங்க தொழுவிக்கிற இமாம வணங்குறாங்க என்றா சொல்றேன் இல்லையே. அப்படி சொல்லா விஷயம் தெரியாம தலைக்கு மஸ்தடிச்சு பண மோகம் பணமா தலையை போட்டு குழப்பி கபருக்கு முன்னால போய் நின்றவன் கபரை வணங்குகிறான் என்று சொல்லி தீர்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சுவரில் முன்னால் இருந்த சுவரை பத்தி சொல்றாங்க, இந்த சுவரில் எனக்கு சுவர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது. அப்ப சுவரை ஒரு திரை மாதிரி கற்பனை பண்ணிக்கீங்க. நீங்க படம் தியேட்டருக்கே படம் மாளிகையில் இருக்கிற திரை இருக்கே, அந்த திரை மாதிரி நீங்க கற்பனை பண்ணிங்களா, உங்களோட விளக்கத்தை சரியா நீங்க விளங்கி கொள்ளும் என்பதற்காக சொல்றேன். அதுல திரையில என்ன செய்யுது, படம் ஒன்று ஓட போகுதோ என்ன ஓடுதோ, சுவர்க்கம் தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த திரையில அந்த சுவரில் சுவர்க்கம் தெரிந்தது. அது சுவர்க்கத்தில் அதுல என்ன தெரிஞ்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த நேரம் ஒரு ஈச்ச மரத்தினுடைய ஈச்ச மர தோட்டம் ஒன்று தெரிஞ்சிச்சு. அதுல ஒரு ஈச்ச மரம் தெரிஞ்சிச்சு. ஈச்ச மரத்திலே ஈச்சம்பழம் பேரிச்சம்பழம் குல குலையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களாம், ஒரு பழம் இன்றைக்கு நாங்க நோன்பு திறக்க போக 3 பழம் வைக்காங்க. ஒத்தியா சாப்பிடணும்ன்றதுக்காக வேண்டி 3 பழம் வைக்காங்க. அது கைக்குள்ள எடுக்கக்கூடிய 3ஐயும் கைக்குள்ள முடிக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையின் போது கண்ட அந்த ஈத்தம்பழம், ஒரு ஈத்தம்பழம் கிலாது ஹஜர், ஹஜர் என்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள கிடாரத்தை போல இருந்துச்சான். ஒவ்வொரு நாட்டுக்கும் கிடாரம் இருக்கும். அந்தந்த நாட்டை பொறுத்து சின்னதா பெருசா வச்சிருப்பாங்க. அஜ்மீரில் ஒரு கிடாரம் இருக்கி சுபஹானல்லாஹ் ஏறித்தான் அதில் அரிசி போடுறோம். ஏணி வச்சிருக்காங்க, ஏணியில ஏறி போய்தான் அரிசி போடணும். அவ்வளவு பெரிய கிடாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒரு பழத்தையாவது நான் எடுத்திருந்தேன்டா உலகம் முடியும் வரையும் உள்ள மக்கள் எல்லாம் சாப்பிட்டாலும் பழம் அப்படித்தான் இருக்க முடியாது என்று சொல்றாங்க. அந்த அளவு பெரிய பழம். அதை எடுப்பதற்காகத்தான் நான் கையை நீட்டினன், எடுக்கல என்று சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, நரகத்தை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அந்த நரகத்தினுடைய சூடு எனக்கு பட்டுச்சு, அதனால நான் பின்னுக்கு வந்தேன் ஒரு அடி என்றும் விளக்கம் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த ஒரு சம்பவம். இது மியராஜ் போல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானதா? தொழுகையில இப்படி ஒரு காட்சி கிடைப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குசூசியத்து, காசான விஷயமா அல்லது யாருக்கு ஏற்படலாமா? யாருக்கும் ஏற்படலாம். எனக்கு 72 வயசு, இதுவரையும் அப்படி ஒரு காட்சியை நான் காணும். வெறும் விளாங்காதுன்ற கனிதான், தானதுண்ட விளாம்பழம் தான். ஆன விளாம்பழம்ங்கிற கதை தெரியும் தானே உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தெரியா? நீங்க விளாம்பழத்தை என்ன செய்வீங்க? வீட்டை கொண்டாந்து உடைச்சி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கனியை எடுத்து சீனி போட்டு அப்படி சாப்பிடுறீங்க. ஆனை இருக்கே, காட்டுல இருக்கிற ஆனை, அது விளாம்பழம் சாப்பிடுற எப்படின்னு தெரியுமா? ஆஞ்சு எடுத்து அப்படியே தின்னும். உடைக்கிறையும் இல்லை, கிடைக்கிறையும் இல்லை, அப்படி முழுமையா அப்படிங்கு. அப்போ ஒரு 50 விளாம்பழத்தை விழுங்குதுன்னு வச்சுக்கோமே. அல்லாஹ் தஆலா அந்த ஆனோட குடல்ல ஒரு தன்மையை வச்சிருக்கான். அந்த ஓடுகள் உடையாம உள்ளுக்கு இருக்கிறத பழத்தை சாப்பிட்டு ஜீரணிக்கிற தன்மை அந்த குடல்ல வச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனை பேதும். சில மலங்கழிக்குமா இல்லையா? ஆனை மலங்கழிக்கும். மலங்கழிச்சா விளகம் பழங்காப்புடியே வந்து விடும். உடைஞ்சிருக்காது, வெடிச்சிருக்காது, அப்படியே விடும். அப்ப விளாம்பழம் பிறக்க போறவன் நம்மளை போல ஒரு மடையன் என்ன செய்வான்? விளாம்பழம் கிடக்குன்னு விளாம்பழத்தை ஒவ்வொன்றா புறக்கி தோல்ல கட்டி எடுத்துக்கிட்டு வேறு கொண்டாடிக்கிட்டு 100 விளாம்பழம் கொண்டாடி காட்டுல இருந்து
அவங்க உடச்சா என்னரிக்கும் கொண்டு முடியாது. இதே மாதிரி தான் கியாம நாளையில அல்லாஹ்வை அறியாம செய்யக்கூடியவர்களுடைய வணக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஆனதுண்ட உலாங்கனி மாதிரி மலைக்கு என்ன நீங்க எடுத்து நிக்கிறீங்க? இந்த அமல்கள் எல்லாம் இந்த மலை போல இருக்கி, இந்த அமல்கள் எல்லாம் மலை போல இருக்கி, இது இப்படி செஞ்சிருக்க அமல்கள் சந்தோஷத்துல நான் நிக்கிறேன். அப்படியா பாப்பனே ஒரு விளாம்பழத்தை எடுத்து மலைக்கு என்ன செய்வாரு? உடைச்சி கொண்டையும் காணலையே தம்பி, அப்ப என்ன விளாம்பழத்தை நீங்க கொண்டு வந்தீங்க? ஒரு பேள் அப்படி இருக்கிறான் உண்டு, இன்னும் உடைச்சு பாருங்க. அடுத்த உடைச்சா அடுத்ததும் அப்படித்தான். மலை போல இருந்த ஒவ்வொரு விளாம்பழத்தையும் மலைக்கு உடைச்சு காட்டினாருண்டா ஒன்றிலையும் கனி இல்ல. டேய் இங்க நிக்கிற ஆள் இல்ல, நீ போ அங்கோட கேஸ். நரகத்துக்கு போற ஆள் இங்கல வந்துகிட்டு காட்டி நிக்கிறேன். என்ன இந்த நிலைமை தான் நமக்கு எல்லாம் வரும். என்ன அல்லாஹ்வை அறியாம அல்லாஹ்வை தெரியாம நாங்க இபாதத்து செய்தா விளாங்கா, பார்வைக்கு விளாங்காதான், உள்ளுக்கு இல்ல விஷயம் அதே போல வந்துடும். எதுக்காக சொல்லி வருகிறேன்? நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். ஏதோ ஒரு மذஹபில் இருந்து பின்பற்றணும். மذஹப் இல்லாம குர்ஆனை எனக்கு ஆராய முடியும், ஹதீஸை எனக்கு ஆராய முடியும் என்று எவனுக்கும் சொல்ல முடியாது. ஒருவன் சொல்வானாமா இருந்தா அவன் முஜ்தஹிதாக இருக்கணும். முஜ்தஹிதுக்கு சட்டம் எத்தனை சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி இன்றைய உலகத்தில் தேடினா கண்டெடுக்கிற கஷ்டம். என்னுடைய அபிப்பிராயம், இந்த உலகத்தில் இந்த காலத்துக்கு யார் குத்துபாக இருக்கிறாரோ அவர்தான் அப்படி செய்ய முடியும். அவரால் குர்ஆனை நேரடியாக என்ன செய்ய முடியும்? இஸ்தின்பாத் செய்ய முடியும். அப்படியான விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன லூஸ் கேஸா? வைத்தியம் அவங்களுக்கு இல்லையே. அவங்க நபி, சரியா தான் செய்வாங்க, ஓட்டையும் எதையும் வித்தியாசமையாக செய்ய மாட்டாங்க. அப்ப ஏன் ஒரு நேரத்தில் தக்பீரை இப்படி கட்டின, ஒரு நேரத்தில் தொப்புல கீழே கட்டின, இன்னொரு நேரம் கையை விட்டு போட்டு நின்று சொல்லுவதை கட்டாம ஏன்? அதுக்குதான் இந்த பையன் ஒரு பதில் சொன்னான். அவங்க தொழுகிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைத்த அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொழுதிருக்கிறாங்க அப்படி சொன்னானே இந்த பையன். இதுதான் உண்மை. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன காட்சி கிடைச்சிச்சோ, காட்சி கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்தை கண்ட நரகத்தை கண்டேன் ஹதீஸ்ல வருது. அதே போல தாலாவுடைய காட்சி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்ப வாரான் தம்பி, நம்மளோட வீட்டை காக்கூசி எடுக்கிறவன் வாரான் காக்கூசிக்கா வந்தா நாம சாரணை மடிச்சு கட்டி நின்றமண்டா இந்த காக்கூசிக்காரன் பாருனான்னு சாரணை அவுத்த விடுவோம் இல்ல, அப்படியே நிற்போம். இன்னும் கொஞ்சம் உச்சத்தி காட்டிக்குவோம், அவ்வளவுதான். அவுத்துட்டு அவருக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிலைமை கிடையவே கிடையாது. போஸ்மேன் பாரான் நம்மளால் ஒரு இந்து போஸ்மேன் சாரணை கட்டிட்டு நாம நிற்கும். இருந்தாலும் அவன் போஸ்மேன் என்ன ஒரு படித்தவன் பாரான் ஒரு சாரணை என்ன செய்வோம், அவுத்துற நிலைமை எங்களுக்கு வரும். ஒரு போலீஸ்காரர் வாராரு, என்ன செய்வோம், சாரணை மடிச்சு கட்டி நிக்க மாட்டோம். நின்ற மட்டும் அவன் பந்தவன் அரைஞ்சு போடுவான், மரியாதை செய்யலே. அப்பையும் சாரணை அங்க அவுத்துட்டு போட்டு சார் சார் அப்படிதான் சொல்லும். அவருக்கு கொடுக்கிற மரியாதை அதுதான். அடுத்து இன்னொரு ஆள் வாராரு எஸ்பி, அவருக்கு இந்த மரியாதை போலீஸுக்கு கொடுத்த மரியாதையை விட கொஞ்சம் கூட கொடுக்கணும். பிறகு வாராரு டிஐஜி, அவருக்கு என்ன செய்யணும், இவருக்கு கொடுத்த மரியாதையை விட அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இது எங்களுக்கு கிடைக்கிற இந்த காட்சியை பொறுத்து அந்த காட்சிக்கு ஏற்ற மரியாதை நாங்க செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போல சொல்வாள் அல்ல. சலாஹும், அதாவது அஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாஹும், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாஹும், உங்களோட உலகத்திலிருந்து எனக்கு 3 விஷயம் விருப்பம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய
உலகத்திலிருந்து ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும், உங்களோட உலகத்திலிருந்து. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உலகம் இல்லையா? இது இல்ல. அதனால உங்களோட உலகம் பண்ணாங்க. இல்லாவிட்ட எவ்வாறு சொல்லி இருப்பார்கள்? ஹுப்பிப இலைய மின் துன்யானா, எங்களுடைய இந்த உலகத்திலிருந்து எனக்கு 3 விஷயம் விருப்பம் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த 3ல ஒன்று குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாத், தொழுகையில் என் கண் குளிர்வது என்று சொன்னார்கள். அது விருப்பம் ரசூலுல்லாஹ். தொழுகையில கண் குளிர்றேண்டா ஐஸ் கட்டிய தூக்கி கண்ணில் அரைக்கிறது நாங்க குளிரணும் என்று இல்ல. எதை சொல்லப்படுகிறென்றால், ஒரு மனிதனுக்கு மிக விருப்பமான காட்சி கிடைக்கின்ற நேரத்தில் அவன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுதான் பக்தாலாவுடைய காட்சி தொழுகையில கிடைக்கணும். அவன் எந்த காட்சி எப்போது எப்படி கிடைக்கின்றதோ அதற்கேற்றவாறு இவன் மரியாதை நிகழணும். ஏஎஸ்பிக்கு ஒரு வகையான மரியாதை, டிஐஜிக்கு ஒரு வகையான மரியாதை, கபூசிக்காரனுக்கு ஒரு வகையான மரியாதை, சாதாரண போலீஸ்காரனுக்கு ஒரு மரியாதை. இப்படி பல தோட்டங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தஜல்லி, அவனுடைய வெளிப்பாடு, அவனுடைய காட்சி மனிதனுக்கு கிடைக்கும். ஆகையினால நாங்களும் தொழும் போது அனைத்தையும் மறந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை காட்டினா சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் எந்த ஹயாலும் வரப்படா, எந்த ஹயாலும் வரப்படா, எந்த சிந்தனையும் வரப்படா. அப்படி தொழுதால் தான் என்றாவது ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய காட்சி எங்களுக்கு கிடைக்கும். சில ஆக்களுடைய வரலாற்றில் சொல்றாங்கல்லவா, அலி இப்னு அபி தாலிப் அவங்களுடைய வரலாற்றில் சொல்றாங்க, அவங்களுக்கு எதிரிகளால் எறியப்பட்ட ஒரு அம்பு முதுகுல ஏறி இருந்துச்சான். ஏறினத்தை எடுக்க விடுறாங்க இல்லையா, அது எடுக்க போன சொல்லி வாங்கலாம். கடைசியில அது ஏறி இந்த அம்பு பழுத்து முதுகெல்லாம் வீங்கி போச்சு, சேலும் ஜலமும் வர ஆரம்பிச்சு. அப்போ கூட்டாளி மாதிரி நண்பர்கள்லாம் இருப்பாங்க தானே, உறவினர்கள், இவங்க பார்த்தாங்க இன்னும் கொஞ்ச நாளையில மௌத்தா போய்த்திருவார் இந்த மனுஷன், ஒடுக்க விடுறார் இல்லையே என்று நாம் ஒன்று செய்வோம். இவர் தொழுகிற நேரத்தில் இவர் கொண்டும் விளங்காது, அது அவ்வளோ அனாவாயித்தான் இவர் தொழுகிற அந்த நேரத்தில் நாம் எடுக்கலாம் என்று கூட்டாளிமாரெல்லாம் நண்பர்கள் எல்லாம் திட்டம் போட்டு இவங்க தொழுது கொண்டிருக்கக்குள்ள பிடிச்சி இழுத்து எடுத்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்து எடுத்துட்டாங்க. வந்துட்டு தொழுது முடிச்ச அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலான்னு பார்த்தாங்க, நோவுது. என்ன நோவுற? அங்க பார்த்தா அம்ப காணல, பாய்ந்திருந்த அன்ப காணல. யார் எடுத்த அம்ப? எப்படி எடுத்தீங்க? நான் அங்கதான் எடுத்த நாயகமே. எடுத்துட்டீங்க, சரி. ஏன் இவருக்கு தெரியல? அங்க கிடைச்ச காட்சி அதுல மனாவா போச்சு, அதனால இந்த வேதனை தெரியல. ஒருவன் மனைவியோடு உடல் உறவு கொண்டுட்டு இருக்கான், புடே மாமன் வந்து கொத்துது, விளங்குமா? விளங்காது. உங்களுக்கு கொத்தல்ல, அதனால தெரியா. ஒரு நாளைக்கு கொத்திதான் தெரியும் உங்களுக்கு, ஒன்றுமே விளங்காது. அது சிற்றின்பம். சிற்றின்பத்திலே ஒன்றும் விளங்கல என்றா, பேரின்பத்தில புதைந்து கிடக்கின்ற நேரத்தில் என்னதான் விளங்கும்? ஒன்றும் விளங்கா. இந்தியாவில் ஒரு பெரிய நாகா, அவங்களுக்கு பகுத்தில காட்டியே உண்டு. பகுத்தில கட்டி ஏற்பட்டா அந்த கட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே மருந்து செய்வான். சின்ன கட்டி என்றா அதுக்கேற்ற மாதிரி, பெரிய கட்டி என்றா அதுக்கேற்ற மாதிரி. அவருக்கு பகுத்தில ஏற்பட்ட கட்டி 20 சென்டிமீட்டர் கட்டு, 20 சென்டிமீட்டர் பெரிய கட்டு. 4 சென்டிமீட்டர் இருந்தா தான் டெப்லெட்ஸ்கள் கொடுத்து அந்த கட்டியை கலைக்கலாமா, சுகமாக்கலாமா. 4 சென்டிமீட்டரை விட பெருசாக இருந்தா அந்த கட்டி, உதாரணமா 20 சென்டிமீட்டர்ல இருந்தா ஆபரேஷனை தவிர வேற வழி இல்லையா. அப்படியான ஒரு கட்டி ஒரு பெரிய மனுஷனுக்கு வந்துச்சு. அப்ப அவங்க சொல்றியா, ஆபரேஷன் மட்டும் நமக்கு பண்ணக்கூடாது, மருந்து இருந்து வந்து சோமாக்கி சோமாக்குங்கன்னு சொல்லுவாங்களாம். இல்ல, ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். அப்படி என்றா நீங்க ஒன்று செய்ய,
ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன கொண்டு போய் பலத்தாச்சி ஆபரேஷன் பண்ற நேரத்தில் என்கிட்ட ஓதுற மாணவர்கள்ல 10-20 பேர் உள்ளுக்கு வரணும், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வரணும். வந்து அவங்க திக்ர் வச்சுக்கிட்டே நிக்கணும். இந்த ஆபரேஷன் முடியும் வரைக்கும் திக்ர் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆபரேஷன் முடிஞ்சா திக்ர நிப்பாட்டணும். அப்படி செய்யலுமாட்டா செய்யணும். அப்ப டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இப்படி இவர் சொல்றாரு செய்யலாமான்னு. ஆபரேஷன் தியேட்டருக்கு டாக்டர் நேசுமாருன்னு தான் இருக்கலாம், வேற ஆக்கள் வரே இல்லாதான் சட்டம். அது என்ன சட்டம் என்றாலும் சரிதான். இவர் ஒரு பெரிய மனிதன், ஒரு அற்புதமான மனிதன். இவர் சொல்றதை நாங்க செய்யணும். நீங்க அதுக்கு நாங்க வேணும்னா 1000 பேர் கையெழுத்து போடுவோம், என்ன வந்தாலும் சரிதான், நீங்க பொறுப்பு இல்லை, நாங்க அமௌண்ட் பண்ணி எழுவோம். அப்படி என்ன செய்வோம்ட்டு 10-20 மாணவர்களையும் உள்ளுக்கு எடுத்து திக்ர் செய்ய வச்சு போட்டு அவருக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு வேதனை, ஒரு நோவு, ஒரு வலி கிடையாம அந்த ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? இந்த திக்ருடைய இன்பத்திலே அவர் மூழ்கி போயிருந்ததுனால கத்தியால வெட்டினதா கோடாலியால கொத்தினதா ஒன்றுமே அவருக்கு விளங்காம போச்சு. இப்படி ஒரு நிலை இருக்கா இல்லையா? ஒரு நிலை இருக்கு. இது ஆத்மீகத்தில் உள்ள ஒரு நிலை. அந்த நிலையை நாங்க அடைகிறதுக்கு வழி என்ன? ஷரியத் வழியில சரியா நடக்கும். அல்லாஹ் சுன்னத்தை எல்லாம் செய்யணும். எதை தடுத்தான அதையெல்லாம் விட்டு நடக்கணும். ஆன்மீக அறிவை பெற்று, அல்லாஹ்வுடைய அறிவை பெற்று ஆன்மீக வழியில கல்பால நாங்க வணக்கம் செய்து உயர்ந்த இடத்துக்கு போகணும். சகோதரர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இன்றைக்கு வளமைக்கு மாத்தாவோ கிளாஸ் ஒன்று வந்திருக்கீங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, வளமையா கிளாஸ் வைக்கிறல, எனக்கு பொறுத்தவரை தான் வைப்பாங்க. இன்றைக்கு சொல்லி போட்டு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து வைங்க, சீனியும் கொஞ்சம் எடுத்து வைங்க. அதெல்லாம் வச்சிருக்காங்க சொன்னபடி. என்ன அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு அதை உங்களை காட்டி அதை விளக்கி வைக்க வேணும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். ஆனா நான் வேற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுனால நேரம் போய்விட்டது. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ எனக்கு சந்தேகம். நாளைக்கு கண்டியில ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நான் போக வேண்டி இருப்பதனால நாளைக்கு சந்தேகம். போனா வரமாட்டேன், போகாவிட்டால் நாளைக்கு பயான் பண்ணுவேன். இல்லாவிட்டால் நாளை மறுநாள் உங்கள் மத்தியிலே என்ன செய்யலாம், பயான் பண்ணலாம். இது தொடர்பான தண்ணி ஏன் கொண்டு வந்தது, ஏன் சீனி வந்தது, ஏன் கிளாஸ் வந்தது, இதுல உள்ள தௌஹீதுடைய கருத்துக்கள் என்ன இருக்கி, இதுல ஞான கருத்து என்ன இருக்கி என்கிறதை இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுத்தலாம் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.